இந்த வீடியோவில் ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராமை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பைத்தான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பைத்தான் ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து மொத்தம் பைத்தானில் 2 மோட் இருக்குது. ஒன்று வந்து இன்ட்ராக்டிவ் மோடுன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று ஸ்கிரிப்ட் மோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்ட்ராக்டிவ் மோடு, அதாவது 3 ஆரோஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கும் இன்ட்ராக்டிவ் மோடு. ஸ்கிரிப்ட் மோடு வந்து ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைலுன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் மோடு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒரு நோட் பேட் மாதிரி எதுவும் இல்லாமல் ஓப்பன் ஆகும். ஸ்கிரிப்ட் மோட்னா என்னென்னா, நீங்கள் ஒரு பெரிய ப்ரோக்ராம்ஸ், அதாவது வந்து ஒரு 100 லைன்ஸ் 200 லைன்ஸ் அந்த மாதிரி ஒரு 10 லைன்ஸ் மேலெல்லாம் நீங்கள் டைப் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் மோடு தான் யூஸ் பண்ணணும். நீங்கள் அதில் டைப் பண்ணி அதை சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரன் பண்ண முடியும் ஸ்கிரிப்ட் மோடில். அதுவே இன்ட்ராக்டிவ் மோடில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் பிரிண்ட்டுன்னு டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணால் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ உள்ள அதை போட்டுட்டு, அதாவது நான் இப்போ 5 பிரிண்ட் ஆகணும்னா எனக்கு பிரிண்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 5 போட்டு திருப்பி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தனா உங்களுக்கு 5 பிரிண்ட் ஆகிடும். அவ்வளோதான் இது. அதாவது அந்த பிரிண்ட்டுங்கிறது வந்து கேஸ் சென்சிட்டிவ். பைத்தான் ஃபுல்லாகவே கேஸ் சென்சிட்டிவ். எங்கெங்கெல்லாம் நீங்கள் கேப்ஸ் இருக்கோ அந்த கேப்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸ்மால் லெட்டர்ஸ் இருந்தால் ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதாவது இப்போ இந்த பிரிண்ட்டுங்கிறது வந்து ஸ்மால் லெட்டர்ஸில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ரன் ஆகும். நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக போகிறதோ இல்லை மொத்த கேப்ஸில் போகிறதோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகாது. ஸோ வந்து அந்த கேஸ் சென்சிட்டிவ்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இப்போ இதுவே நான் ஒரு ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி போடுறேன். பிரிண்ட் 5 + 10 இன்ட்டு ஒரு 5 போடுறேன் திருப்பி நான். ஸோ இப்போ நம்மளுக்கு ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது ஆப்ரேட் ஆகிட்டு ஃபுல்லாக வந்துடும், உங்களுக்கு அந்த ஆன்சர் வந்துடும். ஸோ இதுதான் இன்ட்ராக்டிவ் மோடோட ப்ளஸ். உடனே உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிரும். இப்போ இதுவே வந்து இன்னும் நிறைய ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒரு 8 to 9 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. நான் இப்போ மேத்தமெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுற அதே ஆப்ரேட்டர்ஸ் தான் இது. அது வந்து ஒரு சிலது ஒரு 1-2 மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். அது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் நம்பர்ஸ் பற்றி. இப்போ வந்து இதுலேயே வந்து நீங்கள் ஒரு வேர்டோ இல்லை ஒரு லைனையோ நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னா அதுக்கு என்ன எப்படி யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் இதே மாதிரி தான் பிரிண்ட்டுன்னு டைப் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அப்பாஸ்ட்ராஃபி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ, அதாவது டபுள் அப்பாஸ்ட்ராஃபி ஓப்பன் பண்ணணும். ஏன்னா நம்பர்ஸுக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் அப்படியே போட முடியும். இதுவே நீங்கள் வேர்ட் டைப் பண்ணணும், வேர்ட் வந்து அவுட்புட்டாக வரணும்னா டபுள் அப்பாஸ்ட்ராஃபியோ இல்லை சிங்கிள் அப்பாஸ்ட்ராஃபி யூஸ் பண்ணாலும் பிரிண்ட் ஆகும். ட்ரிபிள் அப்பாஸ்ட்ராஃபியும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதுக்கு. அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு டபுள் அப்பாஸ்ட்ராஃபி யூஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ ஹலோன்னு டைப் பண்ணுறேன். திருப்பியும் டபுள் அப்பாஸ்ட்ராஃபி க்ளோஸ் பண்ணி ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா ஹலோ பிரிண்ட் ஆகிடும். இதுதான் ஸ்ட்ரிங். ஏதாவது பைத்தானில் வந்து வேர்ட்ஸை வந்து ஸ்ட்ரிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரிங்கு எப்படின்னா அந்த ப்ராக்கெட்குள்ளே அப்பாஸ்ட்ராஃபிக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரிங்கு. அப்பாஸ்ட்ராஃபிலாம் போட்டிங்கன்னா அது நம்பர்ஸாக மாறிடும். அது இப்போ இதுவே வந்து நான் பிரிண்ட்டு அப்பாஸ்ட்ராஃபி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 56ன்னு போடுறேன். இது வந்து நம்பர்ஸ் தான். இது பண்ணாலும் பிரிண்ட் ஆகும். பட் என்னன்னா இந்த 56ங்கிறது வந்து நம்பர்ஸாக எடுத்துக்காது. ஜஸ்ட் இது டேரெக்டாக ஒரு வேர்டாக எடுத்துக்கும். இப்போ நீங்கள் இந்த இதில் வந்து இந்த 56ல் வந்து ஏதாச்சும் ஒரு 56 + இந்த அப்பாஸ்ட்ராஃபி போட்டுட்டு வேறு ஏதாச்சும் ஒரு நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் ஆகாது. இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் அப்பாஸ்ட்ராஃபி 56 அப்பாஸ்ட்ராஃபி க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஒரு 5 போடுறேன்னா நான், இது வந்து நமக்கு எரர் வந்துடும். ஏன்னா கன்கேட்டினேட்னா என்னென்னா அடிஷன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 வேர்டை வந்து ஆட் பண்ணும். ஹலோ + ஹலோ அந்த மாதிரி போட்டிங்கன்னா 2 ஹலோ பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி கன்கேட்டினேஷன் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கும் இன்னொரு ஸ்ட்ரிங்கும் தான் வந்து கன்கேட்டினேட் ஆகும். ஒரு ஸ்ட்ரிங்கும் ஒரு இன்டீஜரும் வந்து கன்கேட்டினேட் ஆகாது அப்படின்னு சொல்லி தான் இந்த எரர் வருது. இப்போ பாருங்கள், பிரிண்ட் நான் ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணுறேன். இதுக்கு பேர் தான் கன்கேட்டினேஷன். அதாவது இந்த ஒரு வேர்டு ப்ளஸ் இந்த ஒரு வேர்டு 2 வேர்டத்தையும் ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் கன்கேட்டினேஷன் சொல்லுவாங்க. இதே நம்பர்ஸில் வந்து நம்ம அடிஷன் சொல்லுவோம், இங்கே வேர்ட்ஸில் வந்து கன்கேட்டினேஷன் சொல்லுவாங்க. இப்போ ரெண்டும் சேர்ந்து ஹலோ வேர்ல்டுன்னு வரும். அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கு இன்னொரு ஸ்ட்ரிங்கு 2 ஸ்ட்ரிங்கு தான் ஆட் ஆகும் பைத்தானில். ஒரு ஸ்ட்ரிங்கும் இது வந்து இப்போ இந்த டபுள் அப்பாஸ்ட்ராஃபியில் இருக்கனால இதுக்கு வந்து ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு, நம்பர் கிடையாது. இது வந்து அப்பாஸ்ட்ராஃபிலாம் எதுவும் இல்லாதனால இது நம்பரு, அதாவது இன்டீஜர். இது ரெண்டுத்தையும் வந்து ஆட் பண்ண முடியாது. 2 ஸ்ட்ரிங்ஸாக இருக்கணும் இல்லை 2 நம்பர்ஸாக இருக்கணும். இதுவே இங்கே மேலே பார்த்தீங்கன்னா 2மே நம்பர்ஸாக இருக்குது, அதனால் உங்களுக்கு அவுட்புட் கிடைச்சிது. இவ்வளோ தான். நீங்கள் இதுவே வந்து சிங்கிள் அப்பாஸ்ட்ராஃபி வச்சு ஒன்று யூஸ் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் சிங்கிள் அப்பாஸ்ட்ராஃபி வச்சாலும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இதே ட்ரிபிள் சிங்கிள் அப்பாஸ்ட்ராஃபி, அதாவது சிங்கிள் அப்பாஸ்ட்ராஃபியை 3 முறை போட்டு இதுவும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அதாவது சிங்கிள் அப்பாஸ்ட்ராஃபி, டபுள் அப்பாஸ்ட்ராஃபி, ட்ரிபிள் அப்பாஸ்ட்ராஃபி எது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்ட்ரிங்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். பட் இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ பேசிக்காக எப்படி ஒரு லெட்டரோ இல்லை ஒரு
வேர்டோ இல்லை ஒரு நம்பரோ ஒரு சின்ன ஆப்ரேஷன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இதெல்லாம் எப்படி நம்ம ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இது மெயின் பேசிக்காக இது எதுக்கு யூஸ் ஆகும்னா கொஞ்சம் பெரிய நம்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ பெரிய நம்பர் இருக்குது, இதை வந்து நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணிவிட்டு அவுட்புட் எடுக்கணும்னா அதுக்கு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஒரு சில ஆப்ரேஷன்ஸ்க்காக தான் இந்த இன்ட்ராக்டிவ் மோடு. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அவுட்புட் எடுக்கலாம். ஸோ மீதிலாம் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.